Hi guys, welcome to JJ Mom's Lifestyle. வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம பருத்திப்பால், உடம்பு ஆரோக்கியமான பருத்திப்பால் எப்படி செய்ய முறைன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான முறை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நன்மைகள் ஏறத்தாலும் நம்ம நன்மைகளையும் பார்த்துக்கிட்டு அப்படியே பருத்திப்பால் செய்ய முறையும் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க மக்களே. பருத்திப்பாலோட நன்மைகளையும் செய்முறையும் பார்க்க போகிறோம், அதோட நன்மைகளையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பருத்திப்பால் ரொம்ப பேருக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க. ரொம்ப ஈஸியாக செய்முறை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதோட பயன்கள் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெண்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பருத்திப்பால் செஞ்சு சாப்பிடுங்க. என் வீடியோ பார்த்து செஞ்சாலும் சரி, வேற ஆளோட வீடியோ பார்த்து செஞ்சாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக நன்மைகளை பெறுங்க. இப்போ அவங்க வீடியோவில் போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பருத்தி கொட்டை. இந்த மாதிரியும் இருக்கும். சமயத்தில் சுத்தம் பண்ணி கூட சில இடத்துல விற்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான், எல்லாமே ஒன்று தான். கருப்பு வெள்ளை பருத்தி கொட்டை மாதிரி தான் இருக்கும். ஆனால் பொதுவாக கருப்பு தான், அதில் லேசாக வெள்ளை மாதிரியும் இருக்கும். அது வெள்ளை பருத்தி கொட்டை, கருப்பு பருத்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட இது தான் இருக்குது. இதை இப்போ நான் ஒரு கப்பு எடுத்து ராத்திரிலாம் ஊற வச்சுருக்கேன். குறைச்சி பார்த்தாலும் 6 ஹவர் நீங்கள் ஊற வைக்கணும். ஊற வச்சு அந்த மக்கி போன விதையெல்லாம் என்ன செய்யும், அந்த பருத்தி கொட்டை என்ன செய்யும், மேலே மிதக்கும். அதெல்லாம் வடிச்சிட்டு நீங்கள் நல்லா தண்ணி கீழே இருக்கிற பருத்தி கொட்டையை மட்டும் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கிறேங்க. மக்கி போனது அதுவாகவே மேலே வந்துடும். இப்போ நம்மளுக்கு 6 ஹவர் ஊறிடுச்சு. ஊறின பிறகு இப்போ நம்ம அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு, ஒரு தடவை அரைச்சினாலே போதும். உங்களுக்கு சூப்பரான பால் வந்துடும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் இந்தியாவில், தமிழ்நாட்டில், அதுவும் முக்கியமாக மதுரையிலலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரு உங்களுக்கு பருத்திப்பால் விற்பாங்க. நீங்கள் வீட்டில் சொந்தமாக செய்ய வேண்டியதில்லை. ஆனால் எங்களுக்கெலாம் இங்கே மலேசியாவில் இந்த பருத்திப்பால்லாம் இங்கே விற்பனை கிடையாது. ஏன் பருத்தி கொட்டையே நான் பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். இப்போ சக்கைலாம் எடுத்தாச்சு. கண்டிப்பாக இப்போ நாங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் அந்த பருத்திப்பால் செஞ்சு குடிக்கணும் அப்படின்னா நாங்கள் சொந்தமாக செஞ்சு குடித்தா தான் நாங்கள் குடிக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லா சக்கையுமே எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசி பால் வரைக்கும் நான் எடுத்தாச்சு. நான் கொஞ்சமாக தானே ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன் வீடியோக்காண்டி. ஏற்கனவே நிறையா கச்சுவேன். வீடியோக்காண்டி கொஞ்சமாக தான் நான் போட்டேன். நிறையா கச்சினேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து பாருங்கள். உங்கள் குட்டிகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க விரும்பி குடித்தாங்க அப்படின்னா நல்லா நிறையா கச்சி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 2 நாள் வரைக்கும் வச்சு கூட நம்ம குடிக்கலாம். அந்த சக்கையை நல்லா வடிகட்டியாச்சு. அந்தளவு பால் இல்லை. நம்ம இந்தியன் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே நீங்கள் மலேசியாவில் மிக்ஸி ஜார் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 தடவை பால் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா பால் எடுத்தாச்சு. இது இப்போ நம்ம வடிகட்டணும். ஒரு 2 தடவை வடிகட்டிட்டு, இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரேடியாக துணியை வச்சே வடிகட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே வேலையாக போயிடும். இப்போ நான் அது 2 தடவை வடிகட்டி எனக்கு அதோட மண்டி இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால் நான் அதோட கசடு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன துணியை வச்சு நான் வடிகட்டுறேன். துணியை வச்சு வடிகட்டினோம்னா நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். எந்த ஒரு கசடுமே அதில் இருக்காது. அதனால் நல்லா லேசான துணி இருந்தால் வடிகட்டுங்க. இல்லைன்னா நைஸ் வடிகட்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் வடிகட்டிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அல்வாவுக்கெல்லாம் கோதுமை பால்லாம் எடுப்போம், அந்த மாதிரி தான் இதுவும். ஊற வச்சு அரைச்சி பால் எடுக்க வேண்டியது தான். சோயா பால், கோதுமை பால் அதெல்லாம் எடுப்போம்ல, அதே மாதிரி தான் பருத்திப்பாலும். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் பருத்திப்பால் செய்கிறது. ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அதிகமாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பாலுக்கு தக்கன நீங்கள் அரிசியை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 2 ஸ்பூன் அரிசி ஊற வச்சு நான் போடுறேன். பச்சரிசி நான் போடுறேன். நீங்கள் பச்சரிசி போடலாம், பிரியாணி அரிசி போடலாம், குருணை அரிசி போடலாம். ஏன் நம்ம அந்த அரிசி போடுறோம் அப்படின்னா முழு அரிசி நம்மளுக்கு அப்போ தான் அந்த பாலோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பக்குவம் தெரியணும். அப்போ அந்த அரிசி வேகிறதுக்கும் அந்த டயத்துக்குலாம் நம்மளுக்கு அந்த பால் பச்சை வாடை போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கிராமத்தில் நாங்கள் வெறும் அரிசி தான் போடுவோம். அரிசி பவுடரு, அரிசி தூள் பண்ணிலாம் போட்டதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வெறும் அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம். இப்போ அதோட நம்ம கருப்பட்டியை போடுறோம். அரிசி நல்லா வெந்த பிறகு நம்மளுக்கு பாலோட பச்சை வடை போயிடும். அரிசி வேகிறதுக்கும் பச்சை வடை கரெக்டாக. அப்புறம் கருப்பட்டியை போடுங்க. உங்களுக்கு கருப்பட்டி தூசியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தனியாக காய்ச்சி அதை வடிகட்டி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊர் கருப்பட்டி நம்மளுக்கு தூசியாக இருக்காது, அதனால் போடுறோம். அப்புறம் சுக்குத்தூள், அப்புறம் ஏலக்காய் தூள் போடுங்க. இந்த சுக்குத்தூள், ஏலக்காய் தூளோட கொஞ்சமாக மிளகுத்தூள் போடலாம், கொஞ்சோண்டு சித்திரத்தை போடலாம். அது என்ன நெஞ்சு சளி இருக்கிறவங்க அதை போட்டு குடிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்ட பிறகு இன்னும் இருக்கிறது தேங்காய் பால் மட்டும் இருக்குது. தேங்காய் பால்
நல்லா திக்கு தேங்காய் பால். இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு 50 மில்லி ஊற்றுறேன். நீங்கள் வந்து உங்கள் பாலுக்கு தக்கன எல்லாமே ஊற்றிக்கிறேங்க. நான் வந்து 1 கப்பு பருத்தி கொட்டைக்கு எல்லா அளவுமே சொல்லியிருக்கேன். இது 2 பேருக்கு கரெக்டாக வரும். நீங்கள் அதிகமாக வேண்டாம், எல்லாத்தையுமே அதிகமாக சேர்த்துக்கிறங்க. இது வந்து இந்த மாதிரி என்ன செய்வாங்க, மண்பானையில் போட்டு எங்கள் கிராமத்தில் என்ன செய்வாங்க, அப்படியே தணலில் போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு அப்படியே அந்த காலைல எடுத்து தருவாங்க. அந்த வெதுவெதுப்பாக இருக்கிறதுக்கு அப்படியே அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பருத்திப்பால் ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் ஒரு அனுபவம் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு பருத்திப்பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை அடைச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நல்லா ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. கண்டிப்பாக வந்து நீங்களும் இதே மாதிரி பருத்திப்பாலை வீட்டில் செஞ்சு குடிச்சு பாருங்கள். முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பருத்திப்பால் கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பருத்தி கொட்டை இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சமாக பால் எடுத்து முதல்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக பெண்கள் கண்டிப்பாக குடிக்கணும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். இந்த பருத்திப்பாலில் இந்த பருத்தி கொட்டையில் வந்து நிறைய வைட்டமின் இருக்குது, புரதம் இருக்குது, ஊட்டச்சத்து இருக்குது, நல்ல கொழுப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதவிடாய் வந்து சில பேருக்கு சுழற்சியாக இருக்கும். அதாவது 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அவங்களுக்கு வந்து குழந்தை தரிப்பு கூட குறைவாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 நாளைக்கு இந்த பருத்திப்பாலை 1 கிளாஸ் குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மாதவிடாய் சீராகும். கண்டிப்பாக அப்படி இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு பருமனாக இருக்கிறவங்க வந்து வெயிட் லாஸ்க்காண்டி இந்த பருத்திப்பாலுடையும் உணவில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது. நல்லா தெம்பு கொடுக்கும். உடம்பு நல்லா வலுவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. அப்புறம் வயிற்று புண்ணுக்காரவங்க, அல்சருக்காரவங்க கண்டிப்பாக வெறும் வயிற்றில் காலையில் குடிக்கணும். உங்களுக்கு வயிற்று புண்ணுகள் எப்படியாப்பட்ட புண்ணுகளும் உங்களுக்கு ஆறி போயிடும். கண்டிப்பாக அப்படி இருக்கிறவங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி ரொம்ப தெம்பு இல்லாத மாதிரி இருக்கும், ஒரு வலு இல்லாத மாதிரி இருக்கும். அவங்க ராத்திரியில் வந்து 1 கிளாஸ் இந்த பருத்திப்பாலை குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெம்பாக நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள் தைரியமாக குடிக்கலாம். இது நல்லா பால் சுரக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த பருத்தி கொட்டையில் வந்து நம்மளுக்கு நிறையா நார்ச்சத்து இருக்குது. அதனால் இது உடம்புக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் நம்மளோட இதயத்தை வந்து நல்லா சீராக செயல்படுத்தக்கூடிய திறமை வந்து இந்த பருத்திப்பாலுக்கு இருக்குது. அப்புறம் நெஞ்சு சளியை விரட்டிடும். இது நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு பருத்திப்பாலை குடிச்சிங்க அப்படின்னா, சித்திரத்தை மிளகுத்தூள் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நெஞ்சு சளி போகும். வாரத்துக்கு ஒரு முறை பெண்கள் கட்டாயம் இந்த பருத்திப்பாலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா தெம்பாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்மளுக்கு ரத்த அழுத்தம்லாம் நம்மளுக்கு சீராகும் இந்த பருத்திப்பால் குடிக்கிறதுனால. அப்புறம் நம்ம இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாமே சரியாகும் இந்த பருத்திப்பால் குடிக்கிறதுனால. கண்டிப்பாக அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வயிற்று புண்காரவங்க மட்டும் வெறும் வயிற்றில் குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.